தங்கம், வெல்கம் டு கலி கிளாஸ் ரூம். திஸ் இஸ் த செகண்ட் லெக்சர். எதுல சார்? இந்த சாப்டர் டெவலப்மெண்ட் இன் சிபிஎஸ்இ 10th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் சாப்டர் 1 டெவலப்மெண்ட். இதுதான் ரெண்டாவது லெக்சர். சரி சார், இந்த லெக்சர்ல நம்ம என்ன சார் பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் லெக்சர்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாட்டுக்கு நடுவுல இருக்கிற டெவலப்மெண்ட்டை கம்பேர் பண்றதுக்காக பர் கேபிட்டா இன்கம் யூஸ் பண்றோம்னு பார்த்தோம். இந்த லெக்சர்ல பர் கேபிட்டா இன்கம் மட்டும் வச்சு டெவலப்மெண்ட்டை மெஷர் பண்ணிட முடியுமா? வேற என்ன பாராமீட்டர்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். அது இல்லாம ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஃபைனலி என்ன பார்ப்போம் அப்படின்னா, we will look at sustainable development. we will look at sustainable development. சரி சார், அப்ப per capita income இல்லாம ஒரு நாட்டோட டெவலப்மெண்ட்டை எப்படி சார் நீங்க கணக்கு பண்ண போறீங்க? வாங்க நான் பார்க்கலாம். per capita income இல்லாம there are other attributes. attributes அப்படின்னா தன்மைகள். எப்பேற்பட்ட தன்மைகள், எப்பேற்பட்ட attributes அல்லது characteristics. attributesக்கு இன்னொரு வார்த்தை என்ன? characters. என்ன கேரக்டர்ஸ் வச்சு டெவலப்மெண்ட் ஆஃப் a நேஷன் மெஷர் பண்ண போறீங்க சார்? என்ன பண்ண போறோம் அப்படின்னா, IMR, இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட். IMR அப்படின்னா இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் அப்படின்னா என்னன்னா, it is the proportion of the number of children that die before the age of 1 to the children that live born in that year. ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல எத்தனை குழந்தைங்க ஒரு வருஷத்துக்குள்ளேயே, நல்லா கவனி, 1 இயர்க்குள்ளேயே, ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல எத்தனை குழந்தைங்க ஒரு வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே இறந்துருதுங்க அப்படின்னு கணக்கு எடுத்துக்கோ. அதே வருஷத்துல எத்தனை குழந்தைங்க உயிரோட இருந்துச்சு, ஹெல்த்தியா இருந்துச்சுன்னு கணக்கு எடுத்துக்கோ. ரெண்டையும் டிவைட் பண்ணு, உனக்கு ஒரு ப்ரொபோர்ஷன், உனக்கு ஒரு ரேஷியோ கிடைக்குதா? அதுக்கு பேர் என்ன? இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட். இட் இஸ் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் த நம்பர் ஆஃப் சில்ட்ரன் that die before the age of 1 to the children that live born in that year. அப்போ எதுக்கு சார் IMR கணக்கு பண்றோம்? இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட்டை கணக்கு பண்ணா ஒரு நாட்டுடைய ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் சார் லிட்ரஸி ரேட். லிட்ரஸி ரேட்னா என்ன சார்? ப்ரொபோர்ஷன் ஆஃப் லிட்டரேட் பாப்புலேஷன். என்ன பாப்புலேஷன்? படிச்ச பாப்புலேஷன், லிட்டரேட் பாப்புலேஷன் இன் ஏஜ் 7 and above. நல்லா கவனி, 7 அதுக்கு மீறின வயசுல எவ்வளவு ப்ரொபோர்ஷன் மக்கள் படிச்சிருக்காங்க, எவ்வளவு ப்ரொபோர்ஷன், எவ்வளவு பகுதி. ப்ரொபோர்ஷன் என்ன? பகுதி. எவ்வளவு பகுதி மக்கள் படிச்சிருக்காங்கன்னு கணக்கு பண்ணா that is called as literacy rate. literacy rate, proportion of literate population in 7 and above age group. இதை வச்சு என்ன சார் தெரிஞ்சுக்கிறோம்? literacy levels, ஒரு நாட்டுல எத்தனை பேர் எந்த அளவுக்கு படிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். net attendance ratio. net attendance ratio என்ன சார்? percentage of 14 and 15 aged children attending school. என்ன ஏஜ் சார்? 14 and 15 aged children attending school with respect to the total number of children. நாட்டுல இருக்கிற மொத்தம் 14-15 ஏஜ் சில்ட்ரனோட எதை பகுதி எடுக்கணும், எதை ப்ரொபோர்ஷன் எடுக்கணும்? 14 to 15 aged children actually attending school. ரைட் சார். இதை வச்சு we will know the education facilities of a nation. ஒரு நாட்டோட எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். வேற என்ன சார் நம்ம ஒரு நாட்டோட டெவலப்மெண்ட்டை மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம்? சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி கணக்கு பண்ணலாம். ஜுடிஷியல் ஃபெசிலிட்டிஸ், எப்பேற்பட்ட நியாயமான கோர்ட்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதை வச்சு எப்படி டெவலப் ஆயிருக்கு ஒரு நேஷன் புரிஞ்சுக்கலாம். வேஸ்ட் கலெக்டிவ் அண்ட் கார்பேஜ் மேனேஜ்மெண்ட். கண்டிப்பா எப்படிப்பட்ட முனிசிபல் ஆர்கனைசேஷன் இருக்குது, எப்படி வேஸ்ட கலெக்ட் பண்றாங்க, அதை எப்படி மேனேஜ் பண்றாங்க. PDS, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். அப்ப ஏழைகளுக்கு பொருட்கள் நியாயமான விலையில போய் சேர்றதுக்கு does the nation have a public distribution system தெரிஞ்சுக்கலாம். and life expectancy, யூசுவலா அந்த நாட்டுல எத்தனை வருஷத்துக்கு மக்கள் சந்தோஷமா நல்ல ஹெல்த்தோட இருக்காங்க அப்படிங்கிறது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. and greater acceptance for women, equal rights for women. பெண்களுக்கு வெறுமனே acceptance மட்டும் இல்ல, equal rights வேணும். அப்ப இது அத்தனையும் per capita income இல்லாம ஒரு நாட்டுல எப்படி டெவலப்மெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணுது. சரி சார், சரி சார், வெல் அண்ட் குட். இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்ஸும் இந்தியால இருக்கு, ஏகப்பட்ட ஸ்டேட்ஸ் இருக்கு. அந்த குறிப்பிட்ட ஸ்டேட்ஸ்ல டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு எப்படி சார் கம்பேர் பண்ணலாம்? டேய், ஒவ்வொரு ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது
பர் கேபிட்டா இன்கம் மட்டும் வச்சு கம்பேர் பண்றது பத்தாது. ஏன் சார் பர் கேபிட்டா இன்கம் மட்டும் வச்சு ஒவ்வொரு ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ண கூடாது? ஃபர்ஸ்ட், பர் கேபிட்டா இன்கம் டஸ் நாட் என்ஷூர், எதை உறுதிப்படுத்தல? குட் குவாலிட்டி ஆஃப் லைஃப். அப்போ ஒரு ஸ்டேட்ல அதிகப்படியா எல்லாரும் சம்பாதிக்கிறாங்கன்னா பர் கேபிட்டா இன்கம் அதிகம்னா குவாலிட்டி ஆஃப் லைஃப் அதிகம்னு உறுதி கிடையாது. அது இல்லாம இட் டஸ் நாட் என்ஷூர் ப்ராப்பர் கிரைட்டீரியா டு மெஷர் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரேங்க் ஆஃப் அ ஸ்டேட். ஒரு ஸ்டேட்டோடைய ஹியூமன் டெவலப்மெண்ட் மனித வளர்ச்சியோடைய ரேங்கிங் பண்ணும்போது வெறும் பர் கேபிட்டா இன்கம் மட்டும் வச்சு கணக்கு பண்றது ப்ராப்பர் கிடையாது. வெறும் காசு, வெறும் சம்பளம், வெறும் இன்கம் மட்டும் வச்சு ஒரு ஹியூமன் குட் குவாலிட்டி லைஃப் வாழ்றானா கணக்கு பண்ண கூடாது. வேற எதெல்லாம் சார் வேணும்? பாடாக்கண்ணா, மணி வில் நெவர் பை யூ குட் லைஃப். காசு மட்டும் இருந்தா குட் லைஃப் கிடைச்சிடாது சார். என்ன சார் கவிதை மாதிரி சொல்றீங்க? ஆமாடா, காசு போட்டு மெத்த வாங்கிடலாம், ஆனா நிம்மதியான தூக்கம் வேணும்னா வேர்வை ஒழுகு உழைக்கணுமா இல்லையா? அப்போ மணி cannot buy good life. பொல்யூஷன் ஃப்ரீ அட்மாஸ்பியர் கண்டிப்பா காசால கொண்டு வர முடியாது. குட் ஹெல்த் கண்டிப்பா முடியாது. ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் முடியாது. லோவரிங் ஆஃப் மார்டாலிட்டி ரேட். மார்டாலிட்டி ரேட்னா கொஞ்ச நேரம் முன்னாடி தானே பார்த்தோம், இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட். அந்த இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட், குழந்தைகள் இறந்து போகும் விகிதத்தை கம்மி பண்ணிராது. எது? அதிகமா சம்பாதிக்கிறது. வேற என்ன சார்? பெட்டர் லிட்ரஸி லெவல்ஸ் கொண்டு வந்துராது. அதிகமா சம்பாதிக்கிறது, பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோ குட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கோ தந்தராது. சார் எனக்கு இன்னும் பிராக்டிக்கலா ஒரு உதாரணமே சொல்லுங்க சார். வாடா, கேரளாவோட பர் கேபிட்டா இன்கம் கம்மிதான். கேரளா ஹேஸ் a lower per capita income. ஆனா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல, ஹியூமன் டெவலப்மெண்ட்ல கேரளா இஸ் ஹையர், ரேங்கிங் ஹையர் than பஞ்சாப் அண்ட் ஹரியானா. இந்த பஞ்சாப் அண்ட் ஹரியானாக்கு பர் கேபிட்டா இன்கம் அதிகம், ஆனா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மக்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப் சந்தோஷமா இருக்காங்கங்கிற கணக்குல கேரளாவை விட கீழே இருக்கு. ஏன் சார்? அதான் பஞ்சாப் ஹரியானால பர் கேபிட்டா இன்கம் அதிகம்னு சொல்றீங்க. ஏன்னா கேரளா ஹேஸ் லோவர் மார்டாலிட்டி ரேட், குழந்தைகள் இறந்து போகும் விகிதம் கம்மியா இருக்கு. லிட்ரஸி ரேட்ஸ் ஆர் ஹையர், குழந்தைகள் படிச்சு வர்ற விகிதம் அதிகமா இருக்குது. நெட் அட்டெண்டன்ஸ் ரேஷியோ இஸ் ஹையர், ஸ்கூல்ல குழந்தைகள் போய் அட்டெண்டன்ஸ் போட்டு படிக்குது இல்லையா, அதுவும் அதிகமா இருக்கு. அப்ப கேரளா இஸ் ஹேவிங் a better human development index than Punjab and Haryana, even though Punjab and Haryana are having even though Punjab and Haryana are having higher per capita income. கேரளாவை விட higher per capita income பஞ்சாப் and ஹரியானா வச்சிருந்தாலும் மார்டாலிட்டி ரேட் கம்மியா இருக்கிறதுனாலையும், லிட்ரஸி ரேட் அதிகமா இருக்கிறதுனாலையும், நெட் அட்டெண்டன்ஸ் ரேஷியோ அதிகமா இருக்கிறதுனாலையும் கேரளா ஹையர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல இருக்குது. சரி சார், நீங்க என்ன சொன்னீங்க? மணி cannot buy குட் லைஃப்னு சொன்னீங்க. அப்போ மணி மட்டும் ஒரு குட் லைஃப்க்கு தேவை, மணி மட்டும் ஒரு குட் லைஃபை தந்துராதுன்னா வேற எது சார் ஒரு குட் லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்? பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு உதாரணம் சொல்லுங்க சார். இன்கம், ஓகே, இன்கம் இஸ் நாட் a complete indicator of quality of life. வெறும் சம்பாத்தியம் மட்டும் ஒரு வாழ்வுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப், ஒரு வாழ்வுடைய சந்தோஷத்தை நிர்ணயிச்சிராது. மணி என்ன பண்ணாது? cannot ensure unadulterated medicine. ஒரு நாட்டுல குவாலிட்டியான மெடிசன் கிடைக்கணும் அப்படிங்கிறது unadulterated என்ன? எந்த விதமான கலக்கலும் இல்லாம சுத்தமான மெடிசன் கிடைக்கணும் அப்படிங்கிறது, எந்த விதமான கலப்படமும் இல்லாம சுத்தமான மெடிசன் கிடைக்கணும் அப்படிங்கிறது. காசு மட்டும் இருந்தா பத்தாது, நாட்டுல நல்ல மெடிசன் கம்பெனி இருக்கணும். சரி, குரூப் இம்யூனிட்டி, அதென்ன சார் குரூப் இம்யூனிட்டி? ஆமாடா, இப்போ ஒரு சொசைட்டி இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு நோயை எதிர்த்து அந்த சொசைட்டில எல்லாத்துக்குமே ஒரு எதிர்ப்பு தன்மை வந்துருச்சுன்னு வச்சுக்கோ. ஒரு நோயை எதிர்த்து அந்த சொசைட்டில இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு எதிர்ப்பு தன்மை வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? குரூப் இம்யூனிட்டி. இதுக்கும் காசுக்கும் சம்பந்தமே இல்ல. அது இல்லாம பிளசன்ட் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட், வேலை செய்யும் என்விரான்மெண்ட் பிளசண்டா இருக்கணும். மணி இருக்கு இல்லையா, அதை வச்சு எல்லா குட்ஸ் அண்ட் சர்வீசஸும் வாங்கிட முடியாது. நிறைய குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கலெக்டிவா வாங்கணும், ஒரு சொசைட்டியா உழைக்கணும் நிறைய குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு. சார் ஒரு சொசைட்டியாவா? ஒரு உதாரணம் சொல்லுங்களேன்.
collective security for the whole locality. ஒரு காலனி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோவேன், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு செக்யூரிட்டி நியமிக்க முடியாது. ஆனா அந்த காலனில இருக்கிற எல்லாரும் காசு போட்டு என்ன பண்ணலாம், ஒரு செக்யூரிட்டி அப்பாயிண்ட் பண்ணலாமா? அப்ப இட் இஸ் கலெக்டிவ் செக்யூரிட்டி. அதே மாதிரி adequate basic health and educational facilities. நாட்டுல இருக்கிற எல்லாத்துக்கும் நல்ல எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ். வெறும் காசு இருந்தா பத்தாது, என்ன பண்ணணும், அரசாங்கம் இதை ரெடி பண்ணணும். PDS பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமும் அரசாங்கம் ரெடி பண்ணணும். சரி சார், சரி சார். அப்போ காசு, இன்கம், பர் கேபிட்டா இன்கம் அப்படினுங்கிறது இல்லாம இத்தனையும் இருந்தா தான் ஒரு நாடு அல்லது ஒரு ஸ்டேட் நல்ல ஹியூமன் டெவலப்மெண்டல் இண்டெக்ஸ்ல இருக்குது. நீங்க இந்த ஹியூமன் டெவலப்மெண்டல் இண்டெக்ஸ் HDI அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, HDI அப்படின்னா என்ன சார்? HDI அல்லது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்ன சார்? இட் இஸ் given by human developmental report. HDR human development report அப்படிங்கிறது என்ன தருது? HDI human development index தருது. யார் பப்ளிஷ் பண்றா? UNDP யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பப்ளிஷ் பண்றாங்க. இது எதை வச்சு சார் பப்ளிஷ் பண்றாங்க? காம்போசிட் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் அ நேஷன், ஒரு நாட்டுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் உடைய காம்போசிட் ஒருங்கிணைப்பு. இதை வச்சு என்ன யூஸ்? இட் இஸ் டிட்டர்மைனிங் த ரேங்க் ஆஃப் த கண்ட்ரி வித் ரெஸ்பெக்ட் டு த ஓவரால் அச்சீவ்மெண்ட். ஒரு நாடுடைய முழுமையான அச்சீவ்மெண்ட்டை கணக்கு பண்ணுது. சரி சார், இந்த HDI ஹியூமன் டெவலப்மெண்டல் இண்டெக்ஸ் முக்கியமான 3 விஷயத்துல கணக்கு பண்றாங்க. எந்த 3 முக்கியமான விஷயம்? எஜுகேஷனல் லெவல்ஸ் ஆஃப் பீப்புள், மக்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்காங்க. ஹெல்த் ஸ்டேட்டஸ் ஆஃப் பீப்புள், எந்த அளவுக்கு ஹெல்த்தியா தந்துருஸ்தா இருக்காங்க. அது இல்லாம பர் கேபிட்டா இன்கம், எந்த அளவுக்கு எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க. எஜுகேஷனல் லெவல்ஸ் ஆஃப் பீப்புள் நல்லா இருந்தா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் நல்லா இருக்கும். ஹெல்த் ஸ்டேட்டஸ் ஆஃப் பீப்புள் நல்லா இருந்தா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி நல்லா இருக்கும். பர் கேபிட்டா இன்கம் நல்லா இருந்தா குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இருக்கும். இந்த HDI ஹியூமன் டெவலப்மெண்டல் இண்டெக்ஸ்ல புது புது சஜஷன்ஸ் எல்லாம் தந்துகிட்டே இருக்காங்க. இது இன்னும் பெட்டரான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அண்டர்கோ பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு நாட்டுடைய பர் கேபிட்டா இன்கம் மட்டும் இல்ல, ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் ஆஃப் த பீப்புள் எப்படி 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 தந்துருஸ்து, ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் ஆஃப் த பீப்புள் ஆல்சோ டிட்டர்மைன் த டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி. ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டை கண்டிப்பா இது என்ன பண்ணுது? இண்டிகேட் பண்ணுது. இதுக்கு எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் தாங்க சார். ஸ்ரீலங்கா இருக்கு இல்லையா, இட் ஹாஸ் ஹையர் HDI than இந்தியா. ஹியூமன் டெவலப்மெண்டல் இண்டெக்ஸ் இந்தியாவோட அதிகம். அப்படியா சார்? ஆமாடா. ஏன்னா ஸ்ரீலங்கா ஹாஸ் ஹையர் கிராஸ் நேஷனல் இன்கம். கிராஸ் நேஷனல் இன்கம் அதிகம். லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த்ல என்ன லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எதிர்பார்க்கறாங்க, எத்தனை வருஷம் உயிரோட இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கறாங்கங்கிறது அதிகம். ஃபைனலி லிட்ரசி ரேட், படிச்சிருக்கிற லிட்ரசி ரேட்டும் அதிகம். ஓகே சார், எல்லாம் ரைட்டு. ஹெல்த் வைஸ் ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, அதை எப்படி சார் கணக்கு பண்ண போறீங்க? BMI எப்படி எப்படி? BMI பாடி மாஸ் இண்டெக்ஸ். பாடி மாஸ் இண்டெக்ஸ்னா என்ன சார்? பாடி மாஸ் இண்டெக்ஸ்னா weight in kilogram. எப்படிடா? weight in kilogram whole divided by height in meter square. height in meter square. ஓகே சார், ஃபார்முலா சொல்லிட்டீங்க. உங்களோட பாடி மாஸ் இண்டெக்ஸ் என்ன எனக்கு கனெக்ட் பண்ணி காமிங்களேன். டேய், நான் அப்ராக்சிமேட்டா 68 கிலோ, அப்ப 68 கிலோஸ். ஓகே சார், 68. அதுக்கப்புறம் என்ன சார்? 68 கிலோஸ் டிவைடட் பை ஹைட் இன் மீட்டர்ஸ் 1.7 ஹோல் ஸ்கொயர். 1.7 ஹோல் ஸ்கொயர். அப்ப இத கணக்கு பண்ணினா you will get 23 point. இது எவ்வளவு வருது? 23 point something வரும்னு வெச்சுக்கோவேன். 23.5. I think I will get 23.5. அப்போ BMI 23 வந்திருக்கு. என்ன சார் அர்த்தம்? கவனி, இப்போ 68 கிலோ 1.7 மீட்டர்ஸ் நான் ஹைட்டா இருக்கேன். கணக்கு பண்ணி 23.5 எடுத்துட்டு வந்துட்டேன். BMI 18.5க்கு கம்மியா இருந்தா அண்டர் நரிஷ்டு, ஒழுங்கா சாப்பிட மாட்டீங்கறேன், உடம்பு வீக்கா இருக்குது. BMI 18.5 கம்மியா இருந்தா அண்டர் நரிஷ்டு, 25க்கு அதிகமா இருந்தா ஓவர் நரிஷ்டு, எச்சா சாப்பிட்டு தொப்பையும் தொந்தியுமா இருக்கேன். அப்ப நான் எங்க இருக்கேன்? 25க்கு அதிகமா இல்ல. ஏன்னா 25க்கு அதிகமா இருந்தா ஓவர் நரிஷ்டு, 18.5 கம்மியா இருந்தா அண்டர் நரிஷ்டு. I am at 23.5. I am at 23.5. ஓகே சார், ஓகே சார். BMI னா என்னன்னு தெளிவா புரிஞ்சிருச்சு. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா என்ன? இட் இஸ் a development. எப்பேற்பட்ட டெவலப்மெண்ட்?
conserves for future generations. Future generationsக்கு conservation பண்ணுது, பாதுகாக்குது, does not compromise the need of the future generation. future generation உடைய தேவைகளை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு வைக்க வேண்டிய ரிசோர்சஸ் யூஸ் பண்ணி டெவலப்மெண்ட் பண்ணக்கூடாது. does not hamper the environment. hamperனா தடுக்கிறது, பிரச்சனை பண்றது. அப்ப என்ன பண்ண மாட்டேங்குது, என்விரான்மெண்ட்டை எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது. does not hamper. hamperனா தடுக்கிறது இல்ல பிரச்சனை பண்றது. does not hamper the environment. அப்போ ஒரு டெவலப்மெண்டா என்ன, it conserve ஒரு sustainable development என்ன, a sustainable development is development that conserves for future generations, does not compromise the need for future generations and does not hamper the environment. சரி சார் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் தந்துட்டு க்ளோஸ் பண்ணலாமா சார்? கண்டிப்பாடா வா. இப்ப கிரவுண்ட் வாட்டர் இந்தியால ஒரு ரெனியூவபிள் ரிசோர்ஸ், நேச்சர் தான் ரெப்ளனிஷ் பண்ணுது. அது ஓவர் யூஸ் பண்ணா தீந்து போயிரும். அப்படி இருந்து ஓவர் யூஸ் பண்றாங்க எங்க, அக்ரிகல்ச்சரலி ப்ராஸ்பரஸ் ஏரியாஸ் பஞ்சாப் ஹரியானால, அது இல்லாம சிட்டி ஏரியா சைடுல அர்பன் செட்டில்மெண்ட்னா சார் சிட்டி ஏரியால எல்லாம் என்ன பண்றாங்க, அதிகப்படியா கிரவுண்ட் வாட்டரை யூஸ் பண்றாங்க. இப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா வாட்டர் டேபிள் கீழே போயிரும், கிரவுண்ட் வாட்டர் வீணாயிரும். நம்ம கவனமா யூஸ் பண்ணணும். சரி சார், வாட் அபவுட் எக்ஸாஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ்? நேச்சுரல் ரிசோர்சஸ் இருக்குது. உதாரணத்துக்கு பெட்ரோலியம் இஸ் a natural resource, coal is a natural resource, methane or natural gas இதெல்லாமே நேச்சுரல் ரிசோர்ஸ் தானே, ரைட்? இந்த நான் ரினியூவபிள் ரிசோர்சஸ் எல்லாம் எக்ஸாஸ்ட் ஆயிரும். வருஷக்கணக்கா யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா நம்ம அதை ரெப்ளனிஷ் பண்ண முடியாது. அப்போ இதை நம்ம கவனமா யூஸ் பண்ணணும், சஸ்டைனபிளா யூஸ் பண்ணணும், ரைட்? தட்ஸ் பேசிக்கலி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஓகே சார், தட்ஸ் தி எண்ட் ஆஃப் திஸ் லெக்சர். இந்த குறிப்பிட்ட லெக்சரை எப்படி படிக்கிறது? ஓகே, இதை எப்படி படிக்கிறதுனா, லெக்சர் ஆரம்பிச்சும் போது 2 மார்க் ஒரு 3 2 மார்க் சொல்லியிருப்பேன். என்னென்ன 2 மார்க் சொன்னேன்? நெட் அட்டெண்டன்ஸ் ரேஷியோ, லிட்ரஸி ரேஷியோ, ஐஎம்ஆர் இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட், இதெல்லாம் பத்தி பேசணும். அப்ப இதையெல்லாம் 2 மார்க் சகிதமா படிச்சுக்கோ. பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸ் 2 மார்க் மாதிரி படிச்சுக்கோ. வாட் ஆர் த அதர் திங்ஸ் நீடட் அல்லது வாட் ஆர் த அதர் parameters by which you can measure the development of a nation other than income. income தவிர வேற எதை யூஸ் பண்ணி ஒரு நாட்டோட டெவலப்மெண்ட்டை மெஷர் பண்ணலாம் அப்படிங்கறது? பொல்யூஷன் ஃப்ரீ அட்மாஸ்பியர், குட் ஹெல்த், ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ், பெட்டர் லிட்ரஸி லெவல்ஸ், பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இத ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோ. ஹியூமன் டெவலப்மெண்டல் இண்டெக்ஸை ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோ. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னா என்ன, இதை யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணா, இதுல இருக்கிற பாராமீட்டர்ஸ் என்ன? 3 பாராமீட்டர்ஸ் இருக்கு. எஜுகேஷனல் லெவல்ஸ் ஆஃப் பீப்புள், ஹெல்த் ஸ்டேட்டஸ் ஆஃப் பீப்புள், பர் கேபிட்டா இன்கம். Right Tangam, that's the end of this lecture. Hope you guys enjoy this lecture. Cheers and thank you for listening to me. நம்ம lecture பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம lecture recommend பண்ணு, நம்ம சேனலை recommend பண்ணு, லைக் பட்டனை கிளிக் பண்ணு, ஷேர் பண்ணு, பெல் ஐகானை கிளிக் பண்ணு. Cheers and thank you. Hope to meet you guys in the next lecture Tangam, next lecture. Thank you.